கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 3வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சோழன் பண்ருட்டி நகராட்சி பகுதியில் தெருநாய்களை பிடிக்க எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜூனைது மற்றும் முகமது யாசின் ஆகிய இளைஞர்கள் குவைத்தில் தீ விபத்து காரணமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் முன்னிலையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் இருவரின் வீட்டிற்கும் நேரில் சென்று அக்குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். கடலூர் மாவட்டம் எம்புதூர் பகுதியில் புதிதாக தோல் தொழிற்சாலை அமைக்க அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அப்பகுதி பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் குடியிருப்பு பகுதியின் அருகில் தொழிற்சாலை அமைந்தால் மக்கள் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் பாதிக்கப்படுவார்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மற்றும் மணிலா உள்ளிட்ட விவசாய பொருட்களுக்கு விலைப்பட்டியல் ஒட்டுவது வழக்கம். ஆனால் இங்கு விலைப்பட்டியல் ஒட்டாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதாந்திர கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாமக கவுன்சிலர்கள் இல்லாமல் கூட்டத்தை நடத்தியதாகவும் வருகை பதிவேடு மற்றும் தீர்மான புத்தகத்தை ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு எடுத்துச் சென்று விட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே தீவட்டிப்பட்டியில் வசித்து வரும் கவுண்டப்பன் என்பவருக்கு சொந்தமான ஆடுகளை மர்ம விலங்குகள் கடித்ததில் 5 ஆடுகள் உயிரிழந்தும் 5 ஆடுகள் படுகாயமடைந்துள்ளன. இதுகுறித்து வனத்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மனித உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் முன்பாக மர்ம விலங்கை பிடிக்க அதிகாரிகளுக்கு அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் 7வது வார்டில் உள்ள நடுநிலைப் பள்ளிக்கு சமையல் கூடம் வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் கார்த்திக்கிடம் அப்பள்ளி தலைமை ஆசிரியர் வேண்டுகோள் விடுத்தார். கோரிக்கையை ஏற்ற அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய சமையல் கூடம் அமைக்க இன்று பூமி பூஜை போடப்பட்டு அதற்கான பணியை துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பு கட்டிடங்கள் இல்லாததால் பொது நாடக மேடை, சமுதாய கூடங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதனால் தமிழக அரசு இந்த அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு போதுமான கட்டிடங்களை கட்டி பள்ளி மாணவ மாணவிகள் திறந்த வெளியில் பயில்வதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி மாணவ மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பள்ளிக்கென்று தனியாக வகுப்பறை எதுவும் கட்டப்படவில்லை. தற்பொழுது தொடக்கப்பள்ளி வளாகத்திலேயே இந்த உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனால் 2 பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கு போதுமான இடவசதி இல்லாமல் வகுப்புகளை எடுப்பதிலே பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றது. அதனால் அரசாங்கமானது இந்த உயர்நிலைப் பள்ளிக்கு தனியாக ஒரு வகுப்பறையை கட்டி அவர்களை அதில் செயல்படுவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மொழிப்போர் தியாகிகள் நினைவாக தென்காசி அதிமுக தெற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் கடையம் சின்னத்தேர் திடலில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை விற்பனைக்கு வாங்கியதாக நகைக்கடை உரிமையாளர் பாபு என்பவரை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஆதாரமற்ற குற்றச்சாட்டை தெரிவித்து நகைக்கடை உரிமையாளரை கைது செய்ததாக வாணியம்பாடியில் உள்ள வணிகர் சங்கத்தினர் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள மலை கிராமங்களில் கடந்த சில நாட்களாக யானை கூட்டம் முகாமிட்டு சுற்றி திரிந்து வருகிறது.
இந்த யானை கூட்டம் பொதுமக்கள் பயணிக்கும் மல்லன்குழி சாலையில் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரளாவில் 1.5 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன முதியவர் முரளி என்பவர் காரியாபட்டி பகுதியில் ரோட்டில் சுற்றி திரிந்துள்ளார். இந்நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவரை கேரளா மாநிலத்திற்கு அனுப்பி வைத்து குடும்பத்தினருடன் சேர்த்து வைத்த காரியாபட்டி அருகே உள்ள ஆவியூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரெங்கராஜன் என்பவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட வாகனங்களை ஜப்தி செய்து பல ஆண்டுகளாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பழுதடைந்த வாகனங்களில் விஷ ஜந்துக்கள் உள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் வெள்ளிப்பட்டறை தொழில் செய்து வந்த நிலையில் சொந்த வீடு கட்டுவதற்காக தனியார் வங்கியில் கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் வங்கிற்கு செலுத்த வேண்டிய கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழல் இருந்து வந்ததால் விரக்தியில் பால்ராஜ் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகிய மூவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து பள்ளப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு அரிய பெருமாள் விலையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் அனுமதியின்றி முறைகேடாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதால் பேரூராட்சியின் வேறு பகுதியில் உள்ள இடங்களுக்கு குடிநீர் தடை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இதனால் இதுகுறித்து விசாரிக்க சென்ற பேரூராட்சி செயல் அலுவலர், பேரூராட்சி தலைவர் மற்றும் போலீசார் இடையே அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.